இந்த மக்களுக்காக நாம் எப்படி பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அன்றைக்கு 2005 தொடங்கினார் தலைவர் அவர்கள். அன்று முதல் இன்று வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் சொல்லப்போனால் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று தலைவர் சொன்னார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செயல்பட்டு வருகிறது. அதே போல் 2006 தலைவர் அவர்கள் முதல் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார். 2005க்கு பிறகு 2006 முதல் சட்டமன்ற தேர்தல். முதல் சட்டமன்ற தேர்தலிலே கேப்டன் அவர்கள் 234 தொகுதிகளிலும் தனித்தே நின்று வேட்பாளர்களை நிறுத்தி களம் கண்டு விருதாச்சலம் என்ற தொகுதியை தலைவர் அவர்கள் சிங்கத்தின் குகையிலே சென்று சிங்கமாக சந்தித்து வெற்றி கண்டவர் தான் கேப்டன் அவர்கள். 2006 ஒரு தனிநபராக சட்டமன்றத்திற்கு சென்றார். அதே போன்று 2011 சட்டமன்றத்துக்கு தேர்தலை சந்தித்தார். அம்மையார் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களோடு புரட்சி கலைஞர் என்ற மாபெரும் தலைவர் கூட்டணி சேர்ந்ததால் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஜெயித்தார்கள், கேப்டன் அவர்களும் ஜெயித்தார்கள். 41 தொகுதியில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 29 தொகுதியில் எதிர்க்கட்சி தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் தான் என்று சொல்லி கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மண்ணை கவச்சென்று எதிர்க்கட்சி அரியணையில் அமர்ந்தவர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அதே போன்று தான் 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அந்நியார் தலைமையில் வரும் தேர்தலில் மாபெரும் வெற்றியை காண்போம். வெற்றி பாதையை நோக்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செல்லும். தமிழக மக்களை பாதுகாக்கும். அதே நேரத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் உள்ள அடிமட்ட தொண்டர்கள் முதல் என்னை போன்ற நிர்வாகிகள் இருந்தாலும் இன்னும் பல லட்சக்கான தொண்டர்கள் அனைவரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் தெய்வ திரு கேப்டன் அவர்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருப்போம். நன்றி, வணக்கம்.